ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வருதில்ல, அதுக்கு ஒரு கோலம் பார்க்கலாமா? சின்ன கோலம் தான், பூவும் அகலுமா சேர்த்து இந்த கோலம். 11 புள்ளி 3 வருஷம் நேர் புள்ளி, அடுத்தது 9, அடுத்தது 7, 5, 3 எல்லாமே நேர் புள்ளி தான். 4 பக்கமும் 4 பூ வரும், 4 அகலும் வரும். வாங்க போட்டு பார்க்கலாம். 11 புள்ளி 3 வருஷம் வச்சுருக்கேன். அடுத்தது 9, 7, 5, 3 எல்லாமே நேர் புள்ளி தான். நடு புள்ளி ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 11 புள்ளியில் நடு வருஷம் இருக்குல்ல, அதில் 3வது புள்ளி, இந்த பக்கத்துலேருந்து 3வது புள்ளி. அதே போல் இங்கேருந்து 3வது புள்ளி, இங்கேருந்து 3வது புள்ளி. அதில் பூ வரப்போகுது, அதனால நம்ம அதை ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ போட ஆரம்பிப்போமா? இந்த நடு புள்ளியை சுற்றி 4 புள்ளி இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4 புள்ளியையும் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். உள்ள கோடு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணணும், திருப்பி வெளியில் கோடு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணுறோம். இப்போ இதை சுற்றி 3 புள்ளி 4 பக்கமும் இருக்கு பாருங்க, அதை நேர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்படி 3, இப்படி 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. இப்போ 4 பக்கமும் இதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதையும் ஜாயின் பண்ணலாம். இடையில இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சிலகம் போல. இந்த ஓரத்தில் ஒரு சின்ன வளைவு, இப்படி இப்படியும் இப்படியும், இந்த நடு புள்ளிக்கும் இதுக்கும். அந்த 4 பக்கம் போட்டிருக்கிற கோடுகளை சுற்றி ஒரு வளைவு போடுறோம். கையோட அதில் கொஞ்சம் கலரும் கொடுத்துருவோமா? இப்போ பூவுக்காக 4 பக்கமும் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை பூவாக போட்டுக்கலாம். இந்த கார்னரில் இருக்கிற புள்ளியை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் பூவோட 4 இதழும், இதே போல் எல்லா பக்கமும். இப்போ 4 பக்கமும் 4 பூ போட்டுட்டோம். இதுக்கு இடையில கொஞ்சம் கலரும் கொடுத்துடலாம். ஓரத்தில் வேறு கலர் கொடுக்கலாம். பக்கமும் பூ வேலை போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ இடையில இதை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ இந்த பக்கம் இந்த 2 பூவுக்கும் இடையில 4 புள்ளி, இல்லை இந்த 4 புள்ளி. ஒரு குட்டி, இதுக்குள்ளேயும் ஒரு குட்டி கட்டை. இந்த 4 புள்ளியையும் இணைச்சி போட்டோம்ல, இதுக்கு கீழே இருக்கிற புள்ளியை அகலா போட்டுடலாம்.
அகலும், இது தீபம். இப்போ இந்த 4 புள்ளியை ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு கீழே இருக்கிற புள்ளியை ஒரு அகலாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த 4 புள்ளியில் எந்த இடத்துல அகல் வருங்கிற சந்தேகம் நமக்கு வேண்டாம். இதை ஜாயின் பண்ணின இடத்துக்கு கீழே அதோட சேர்ந்த மாதிரி 4 பக்கமும் 4 அகல் வருது. அதை ஞாபகம் வச்சு நம்ம போடலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் கலர் கொடுத்துக்குமா? இப்போ இந்த 3 புள்ளி இருக்குல்ல, அகலுக்கும் இது ஜாயின் பண்ணணும்ல, இந்த இடையில இருக்கிற 3 புள்ளியை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுறோம். டக் டக்குன்னு நம்ம எப்படி பண்ணணுங்கிறது, எங்கே கோடு போடணுங்கிற குழப்பம் வராமல் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போது இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த பூவோட இதழுக்கு பக்கத்தில் 2 புள்ளியும் இருக்குல்ல, இதை கோடு போட்டு இப்போ இதை கொண்டு போய் இதோட சேர்த்துருங்க. இப்போ அதே போல் இந்த இதழுக்கு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த இதழோட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் போகலாம். இப்போ இந்த இதழோட பூவோட இதழோட 2 பக்கமும் 2 புள்ளி இருக்குது இல்லையா, அதில் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் இந்த இதழுக்கும் 2 பக்கமும் 2 புள்ளி இருக்குது, அதில் நம்ம கோடு போடுறோம். இந்த பூவோட இதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் இந்த 2 புள்ளியும் முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு பூவோட இப்படி கிராஸாக ஒரு பி போல் போட்டு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் ஒரு பூவோட இதழுக்கும் பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது, அதை தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த பூவோட ஒரு வி போல் போட்டு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் இப்போ எல்லா பக்கமும் சுற்றி ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு புள்ளி 4 பக்கமும் மீதி இருக்குது. இது மட்டும் நம்ம போட்டோம்னா கோலமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு புள்ளியிலேருந்து இந்த புள்ளி இருக்குல்ல பக்கத்தில் 5வது புள்ளி, அதுக்கு ஒரு சின்ன வளைவு இங்கேருந்து போய் இந்த 5வது புள்ளி இருக்குல்ல, அதில் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கேருந்து போய் இந்த 5வது புள்ளி இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு ரவுண்டு. இப்போ இங்கேருந்து இதில் இங்கேருந்து இதில் 4 பக்கமும் இதே போல் சேர்த்து போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் இந்த பூவுக்கும் கீழே இது வருது, ஒரு பூவுக்கும் கீழே இது வருது. இந்த 5வது புள்ளியில் இங்கேருந்து இந்த 5வது புள்ளியில் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட கோலம் ஒரிஜினலாக போட்ட கோலத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த கோலம் மாற்றி போட்டிருக்கேன். ஏன்னா வேறு இன்னொரு டிசைனுக்காக இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்துக்காக போட்டிருக்கேன். இப்போது இங்கேருந்து இந்த இதுக்கு ஒரு சின்ன இப்படி ஒரு இது மாதிரி
இடையில ஒரு பூ போல் கோலத்தில் நேராக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். மாற்றி போட்டு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கும் பிடிக்கும். கவர் பண்ணிக்கலாம். தீபாவளி அன்னைக்கு போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.